சுய மரியாதை எண் 200. சுயத்தின் ரெக்கார்ட் மூலம் அனைவருக்கும் ரெக்கார்ட் தரும் பூஜ்ய ஆத்மா நான். அவ்யக்தவாணி 13/4/83. பூசாரியிலிருந்து பூஜைக்குரியவர் ஆகிவிட்டோம். பூஜைக்குரியவரை உயர்ந்த இடத்தில்தான் வைப்பர். பூஜைக்குரிய மூர்த்தியை பூமி மீது வைக்க மாட்டார்கள். பக்தியில் கூட பூஜைக்குரிய ஆத்மாவுக்கு எவ்வளவு மரியாதை இருக்கிறது? ஜட மூர்த்திக்கே இவ்வளவு மரியாதை என்றால் உங்களுக்கு எவ்வளவு இருக்கும்? தனது மரியாதையை சுயமாக அறிவீர்களா? தனது மரியாதையை எவ்வளவு அறிந்து இருக்கிறோமோ அவ்வளவு மற்றவர் நமக்கு மரியாதை தருவர். தனது மரியாதையை வைப்பது எனில் சதா மகான் சிரேஷ்ட ஆத்மாவாக தன்னை அறிவதாகும். சாதாரண ஆத்மாவாக ஆகிவிடக்கூடாது. உயர்ந்த இடத்தில் இருக்க வேண்டும், கீழே கூடாது. சுய மரியாதை எண் 201. நான் ஒவ்வொரு கல்பமும் பூஜ்ய ஆத்மா. அவ்யக்தவாணி 22/1/90. அநேக முறை பூஜைக்குரியவர் ஆகியுள்ளோம். இப்போது மீண்டும் ஆகிக்கொண்டு இருக்கிறோம். ஆத்மா அழிவற்றது. ஆத்மாவின் சுய மரியாதையும் அழிவற்றது. ஆத்மாவின் நினைவில் இருப்பதால் சுய மரியாதை அழிவற்றதாக இருக்கிறது. அழிவற்ற சுய மரியாதை உள்ளவர் பூஜைக்கு உரியவர் ஆகிறார். இதுவரை உங்கள் பூஜையை பார்த்து வருகிறீர்கள். பார்க்கும்போது நம்மைத்தான் பூஜை செய்து வருகிறார்கள் என்ற நினைவு வருகிறது அல்லவா? சுய மரியாதை அளவு நிர்மாணம் உடையவராக உள்ளீர். சுவமானில் அபிமானம் இல்லை. மற்றவர் மீது வெறுப்புணர்வு இல்லை. எப்படிப்பட்ட ஆத்மாவாக இருந்தாலும் இரக்கப் பார்வையில் பார்க்கிறீர்கள். பாபாவே உங்கள் உலகம் ஆகிவிட்டது. பாபாவுடன் பரிவாரமும் உள்ளது. யாரை பார்த்தாலும் ஆன்மீக பார்வையில், உயர்ந்த பார்வையில் பார்க்கிறீர்கள். பார்வையில் பாபாதான் கலந்துள்ளார். பூஜைக்குரியவரின் கண்ணில் நிர்மலத்தன்மையே தென்படும். சம்பூர்ண நிர்விகாரி நீங்கள். அவ்யக்தவாணி 24/9/92. பூஜ்ய ஆத்மா ஒருபோதும் எவ்வித பொருளுக்கும் மனிதருக்கும் அடிபணிய மாட்டார். அனைவரும் அவர் முன்பு பணிவர். பணிவுடன் பணிவது தனி. பணிதல் எனில் கவரப்படுவது கூடாது. மனிதர் வைபவம் முன் நாம் கவரப்படக்கூடாது. எவ்வித ஆகர்ஷணத்திலும் மனம் புத்தி பணியக்கூடாது. ஒரு பாபாவைத் தவிர வேறு எங்கும் மனம் புத்தி செல்லக்கூடாது. அனைவரையும் பணிய வைப்பவரே
பூஜ்ய ஆத்மா ஆவார். பாபாவிடம் தவிர வேறு எங்கும் பார்வை செல்லக்கூடாது. இவர் மிக நல்லவர். இந்த பொருள் மிக நன்றாக இருக்கிறது அல்ல. பக்தர் இருப்பதிலேயே நல்ல பொருளை இஷ்ட தெய்வத்திற்கு அர்ப்பணிப்பர். இருப்பினும் அப்பொருள் இஷ்ட தேவதையை கவர முடியாது. மரியாதை, அன்பு, பணிவு என்பது தனி. கவரப்படுவது என்பது தனி. ஒருபோதும் எவ்வித சமஸ்காரத்திற்கும் ஆத்மா வசம் ஆகக்கூடாது. குரோதம், லோபம், அபிமானம் இவற்றின் வசம் ஆகக்கூடாது. லகாவ் இல்லாது ஜுகாவ் ஏற்படாது. அல்பகால பிராப்தியில் லகாவ் இருப்பதால் ஜுகாவ் ஆகிறது. பிராப்தியை செய்விப்பவராக இருக்க வேண்டும். அவரே பூஜ்ய ஆத்மா. பூஜ்ய ஆத்மா துயம் நிறைந்தவராக அனுபவம் செய்வர். அவரது பார்வை எதன் மீதும் செல்லாது. பூஜ்ய ஆத்மா நிறைந்தவராக இருப்பதால் ஆன்மீக போதையில் இருப்பர். தேக சம்பந்தத்திற்கு, பதார்த்தத்திற்கு அடிபணிய மாட்டார். எல்லாவற்றிலும் ஞாரா பியாராவாக இருப்பார். பிராமண வாழ்வின் மஜா ஜீவன் முக்தி நிலையில் உள்ளது. பிராமணன் எவ்வித பந்தனத்திலும் கட்டுண்டு இருக்க மாட்டார். என்ன செய்வது, எப்படி செய்வது, செய்ய விரும்பவில்லை. ஆனால் அப்படி ஆகிவிட்டது. படிப்பினை தரும்போது குரோதம் வந்துவிட்டது. இவை பந்தனம் ஆகும். ஜீவன் முக்தி நிலை அல்ல. அவ்யக்தவாணி 10-1-94. பூஜைக்குரியவராக ஆக சாதனம் சிரேஷ்ட கர்மம். சிரேஷ்ட கர்மத்திற்கு அஸ்திவாரமாக இருப்பது தூய்மை. நம்மை பூஜைக்குரியவராக ஆக்குவது தூய்மை ஆகும். பிரம்மச்சரியத்தில் மட்டும் இருப்பது தூய்மை ஆகாது. கூடவே எதிர்மறை எண்ணம் மனதில் எழாமல் இருக்க வேண்டும். சொல் சரியானதாக இல்லையெனில் தூய்மை ஆகாது. எண்ணம், சொல் சரியாக இருந்து சம்பந்தம் தொடர்பில் வித்தியாசம் இருந்தால், அதாவது சிலரிடம் நல்ல சம்பந்தம், சிலரிடம் நல்லது இல்லை எனில் அதுவும் தூய்மை என கூற முடியாது. மனம், சொல், செயல், சம்பந்தம், தொடர்பு அனைத்துமே தூய்மையாக இருக்க வேண்டும். ஊனமுற்ற சிலைக்கு பூஜை செய்வதில்லை. அதை சிலை என கூறமாட்டார், கல் என்றே கூறுவார். அந்த சிலையை அருங்காட்சியகத்தில்தான் வைப்பர், கோவிலில் வைக்க மாட்டார்கள். நான் பரம பூஜ்ய ஆத்மா. இந்த நினைவு வையுங்கள். தூய்மை எனில் சுத்தம். சுத்தமான ஒன்று எவ்வளவு பிடித்தமானதாக இருக்கிறது. கோயில் ஆகட்டும், மூர்த்தி சிலை ஆகட்டும், சுத்தமானதாக இல்லையெனில் நன்றாக இருக்குமா? நான் பூஜ்ய ஆத்மா. இந்த சரீரம் என்ற கோவிலில் வீற்றிருக்கிறேன். இந்த ஸ்மிருதியை வாழ்வில் கொண்டு வர வேண்டும். நடைமுறையில் இது அனுபவம் ஆக வேண்டும்.
பாபாவுக்கு அன்பானவராக பிராமணன் ஆகியிருக்கிறோம். பூஜ்ய ஆத்மா அனைவருக்கும் அன்பானவர். ஒரு குடம் பாலில் ஒரு சொட்டு விஷம் கலந்தாலும் முழு பாலும் விஷம் ஆகிவிடும். ஆகவே கிஞ்சித்தும் தூய்மையற்ற தன்மை இருக்கக்கூடாது. பாபா பரம பவித்திரம் ஆனவர். அவருக்கு பவித்திரதா பிடிக்கும். ஓம் சாந்தி. சுய மரியாதை எண் 202. நான் பூர்வஜ் மற்றும் பூஜ்ய ஆத்மா. அவ்யக்த வாணி 18:1-92. ஆதி பிதாவின் குழந்தை நாம். ஆதி ரத்தினம். மரத்தின் தண்டாக இருக்கிறோம். தண்டிலிருந்துதான் கிளைகள் பிரிகிறது. ஆதி தர்ம ஆத்மா நாம். மற்ற தர்மம் பின்னால் வருவது. ஆகவே நாம் பூர்வஜ், மூதாதையர். நாம் வேறாக உள்ளோம். வேர் பக்காவாக இருந்தால் படைப்பும் பக்காவாக இருக்கும். அவ்வளவு கவனம் தன்மீது இருக்கிறதா? பூர்வஜ் வேறாக இருக்கும் காரணத்தால் விதையுடன் நேரடி தொடர்பு இருக்கிறது. நாம் நேரடியாக பரமாத்மா மூலம் படைக்கப்பட்டுள்ளோம். நடைமுறையில் பிரம்மாவின் குழந்தைகள் நாம். நாம் நேரடி படைப்பு என்ற குசி இருக்கிறதா? நேரடி படைப்புக்கு எவ்வளவு சக்தி இருக்கிறது? பகவானை உலகம் தேடுகிறது. நமக்கு பகவான் கிடைத்து விட்டார். எவ்வளவு குசிக்கான விஷயம் இது! நம்மை பார்ப்பவரும் குசியாகும் அளவிற்கு நம்மிடம் குசி இருக்கிறதா? சுய மரியாதை எண் 203. நான் நாடகத்தின் ஒவ்வொரு காட்சியையும் சாட்சியாக பார்க்கும் சகஜ முயற்சியாளர். அவ்யக்த வாணி 14:4-83. சாட்சி நிலை. நாம் ஹீரோ பார்ட் நடிக்க சகயோகியாக இருக்கிறது. சாட்சி நிலை இல்லையெனில் சாதாரண பார்ட்தாரி ஆக்கிவிடும். சாட்சி நிலை நம்மை டபுள் ஹீரோ ஆக்குகிறது. ஒன்று வைரசமம் ஆக்குகிறது, இன்னொன்று ஹீரோ பார்ட்தாரி ஆக்குகிறது. சாட்சி நிலை எனில் தேகத்திலிருந்து விலகிய நிலை. ஆத்மா அதிகாரியாகி இருக்கும் நிலை ஆகும். தேகம் மூலம் கர்மத்தை செய்பவன் அல்ல. சாட்சி நிலை நம்மை சகஜ புருஷாரத்தி ஆக்குகிறது. சாட்சி நிலையில் எவ்வித தடை மற்றும் சிரம் வர இடம் தராது. இறுதியில் நாலாபுறமும் குழப்பமாக இருக்கும். அந்த நேரத்தில் சாட்சி நிலைதான் நமக்கு வெற்றியை தேடித்தரக்கூடியது. இப்பாடத்தை பக்கா செய்ய வேண்டும். நான் தீவிர புருஷார்த்தி ஆத்மா. சுய மரியாதை எண் 204. 10:1-88. சமயம் தீவிர வேகத்தில் செல்கிறது. சமயப்படி இலக்கை அடைபவர் எந்த வேகத்தில் செல்ல வேண்டும்? சமயம் குறைவு. அடைய வேண்டிய பிராப்தியோ
ஏராளம் குறைவான நேரத்தில் ஏராளமான பிராப்தியைப் பெற வேண்டும் எனில் வேகத்தை தீவிரம் ஆக்க வேண்டும் அல்லவா? சமயத்தை பார்க்கிறீர்கள். கூடவே நமது புருஷார்த்த வேகத்தையும் அறிந்திருக்க வேண்டும். சமயம் நமது படைப்பு. நாம் படைப்பவர். படைப்பை காட்டிலும் படைப்பவர் வேகமாக செல்ல வேண்டும். தீவிர புருஷாரத்தி ஆகி முன்னே செல்ல வேண்டும். சைடு சீனை பார்த்து நின்றுவிடக்கூடாது. நின்றுவிட்டால் இலக்கை நோக்கி எப்படி செல்ல முடியும்? சரியான நேரத்திற்கு போய் சேர்ந்து விடுவேன் என கூறக்கூடாது. இன்னும் நேரம் இருக்கிறது என யோசித்து வேகத்தை தீவிரம் ஆக்காவிட்டால் ஏமாற்றம் அடைந்து விடுவீர்கள். பலகால தீவிர புருஷார்த்த சமஸ்காரம்தான் இறுதியிலும் தீவிர புருஷாரத்தில் ஈடுபட வைக்கும். சதா தீவிர புருஷார்த்தியாய் இருங்கள். மற்றவரையும் தீவிர புருஷார்த்தி ஆக்கிட சகயோகம் கொடுங்கள். மற்றவருக்கு சேவை செய்யும் அளவு தன்னிடம் உற்சாகம் ஆர்வம் அதிகரிக்கும். அவ்யக்தவாணி 21/11/92. பிராமணர் ஆன உடனே நாம் புருஷார்த்தி ஆகிவிட்டோம். பாபா சொல்வதை கேட்கிறோம். மற்றவருக்கும் சொல்கிறோம். இது மட்டும் புருஷார்த்தம் ஆகிவிடுமா? அதன் பின்னர் என்ன? தீவிர புருஷார்த்தி என யாரை சொல்லலாம்? பாபா சொல்வதை கேட்பவரையா அல்லது கேட்டு அதன்படி ஆகுபவரையா? 16,108 பேர் கேட்பவர் சொல்பவராக இருக்கிறார்கள். இல்லையெனில் மாலையில் எப்படி வர முடியும்? கேட்பது சொல்வது இக்காரியத்தை மெஜாரிட்டி செய்கிறார்கள். கேட்டதும் அப்படியே ஆகுபவரே தீவிர புருஷார்த்தி ஆவார். தீவிர புருஷார்த்தி 108 பேர். அவர்களே வெற்றி மாலையில் வருபவர்கள். புருஷாரத்தி 16,108 பேர். தனது புருஷாரத்தை சோதியுங்கள். அதை தீவிர புருஷார்த்தமாக ஆக்குங்கள். இறுதி நேரத்தில் ஆக முடியாது. இறுதி நேரம் பரீட்சைக்கான நேரம் ஆகும். படிப்பதற்கான நேரம் அல்ல. படிப்பதற்கான வாய்ப்பு இப்போதுதான் உள்ளது. டூ லேட் போர்டு இப்போது போடப்படவில்லை. லேட் தான். இன்னும் மார்ஜன் இருக்கிறது. சரியான புருஷார்த்தம் செய்பவராக இருப்பின் 6 மாதத்தில் கூட பாஸ் வித் ஹானர் ஆக முடியும். சமயம் முடித்தபின் ஒன்றும் செய்ய இயலாது. பாபா இரக்கம் காட்ட நினைத்தாலும் முடியாது. இப்போதே சோதியுங்கள். மாற்றிக் கொள்ளுங்கள். புருஷார்த்தம் செய்து கொண்டுதான் இருக்கிறேன். இறுதியில் இலக்கை அடைந்து விடுவேன் என நினைப்பதும் அல்பேலா பன் ஆகும். அலட்சியமாக இருப்பவர் கவலையே படாமல் ஓய்வாக இருப்பதையே விரும்புகிறார். அலர்ட் ஆக வேண்டும். அட்டென்ஷன் தேவை. அட்டென்ஷன் வைப்பதிலும் டென்ஷன் கூடாது. டென்ஷன் வாழ்க்கை சதா நீடிக்காது. அட்டென்ஷன் நேச்சுரல் ஆக இருக்க வேண்டும். பல கால அப்பியாசம் தேவை.
சதா அலர்ட் எனில் எவரடி? விநாசம் வரை நாம் இருப்போம் என்பதில் என்ன நிச்சயம் இருக்கிறது? விநாசம் முன்பே செல்லவும் நேரிடலாம். விநாசத்திற்காக காத்திருக்காதீர்கள். எவரடி ஆகுங்கள். நம்மிடம் எதில் குறைவு உள்ளதோ அதை விரைவில் முடித்து விடுங்கள். சம்பன்னம் ஆக வேண்டும். பலவீனத்தை முடித்துவிட வேண்டும். ஓம் சாந்தி. சுய மரியாதை எண் 205. அவ்யக்த வாணி 3-4-91. நான் ஏக்ரஸ் நிலையில் இருக்கும் தீவிர புருஷாரத்தி ஆத்மா. சதா ஏக்ரஸ் நிலையினை அனுபவம் செய்ய வேண்டும். நிரந்தர யோகி ஆக வேண்டும். சதா சக்திசாலி யோகம் இருத்தல் வேண்டும். ஏக்ரஸ் என்றாலே சதா ஒருவருடன். பாபா எப்படியோ அப்படி நான். பாபா சமம் இருத்தல் ஆகும். பாபா சக்தியை நிரப்புகிறார். தினம் முரளி மூலம் சக்தியை நிரப்புகிறார். சதா ஸ்மிருதியில் நாம் மகாவீர் சிவசக்தி என இருந்தால் ஒருபோதும் பலமற்றவராக பலவீனமானவராக ஆக மாட்டோம். பலவீனம் அடையும் போதே விக்னம் வருகிறது. மகாவீரரை விக்ன விநாசக் என கூறுகிறோம். எந்த ஒரு சக்தி குறைவு எனில் மாஸ்டர் சர்வசக்திவான் ஆக முடியாது. சர்வசக்திகள் பாபா தரும் ஆஸ்தியாகும். தீவிர புருஷார்த்தி எனில் சதா பரப்பவராக டபுள் லைட்டாக இருப்பவர். ஆத்ம ரூபத்தில் இருந்துவிட்டால் பறக்கும் கலையில் இருக்கலாம். சுய மரியாதையின் 206. சங்கமயுக புருஷோத்தம ஆத்மா நான். அவ்யக்தவாணி 20-12-92. புருஷர்களிலேயே உத்தம புருஷராக ஆக்கும் யுகம் சங்கம யுகம் ஆகும். ஆத்மாதான் புருஷ சரீரம் பிரகிருதி ஆகும். புருஷோத்தம ஆத்மாவின் காரியம் சர்வசிரேஷ்டமானது. சாதாரண கர்மம் செய்த போதும் சிரேஷ்ட ஸ்மிருதி சிரேஷ்ட ஸ்திதி இருக்க வேண்டும். பார்ப்பவர் இவர் சாதாரணமானவர் அல்ல என கூற வேண்டும். குப்த ரூபத்தில் சேவாதாரியாக இருந்த போதும் புருஷோத்தமராக இருக்க வேண்டும். முகத்தில் சிரேஷ்ட வாழ்வின் பிரபாவம் தெரிய வேண்டும். யார் ஸ்திதியில் சமமாக உள்ளனரோ அவரே பாபா கூட இருப்பவர் ஆவார். சமீபம் இருப்பது எனில் ஸ்திதியில் சமமாக இருப்பது ஆகும். பிரம்மா பாபா சமம். புருஷோத்தம நிலையில் இருத்தல் வேண்டும். ஒரு பிறவியில் சமீபம் எனில் அநேக பிறவியில் சமீபமாக இருக்கலாம். பரந்தாமத்திலும் சமீபம், ராஜ்யத்திலும் சமீபமாக இருக்கலாம். அவ்யக்தவாணி 18-1-94. பிராமணர்களை உயர்ந்தவராக காட்டுகிறார்கள். பிராமணன் ஆகிவிட்டாலே
சிரேஷ்டமானவர் ஆகிவிட்டோம். சாதாரண புருஷர் சிரேஷ்ட புருஷோத்தமராகிய உங்களை பூஜை செய்கிறார்கள். ஏனெனில் தூய்மையானவர் ஆகிவிட்டீர்கள். தூய்மைதான் சிரேஷ்டமானது. பிராமணரின் தூய்மைக்கு மகிமை இருக்கிறது. சுப காரியத்தை பிராமணர் மூலமே செய்கிறார்கள். நீங்கள் விசேஷ ஆத்மா. நேற்று சாதாரணமாக இருந்தீர்கள். இன்று விசேஷமானவர்கள் ஆகிவிட்டீர்கள். விசேஷ ஆத்மா என அறிவதால் ஸ்மிருதியைப் போல ஸ்திதி ஆகிவிடுகிறது. ஸ்திதிக்கு ஏற்ப கர்மம் இருக்கும். ஸ்திதி சக்திசாலி எனில் கர்மமும் சக்திசாலி ஆகிவிடும். ஸ்திதிக்கு ஆதாரம் ஸ்மிருதி. சாதாரண கர்மத்திலும் விசேஷதா இருக்கட்டும். பாபா நினைவில் செய்யும் உணவு பிரசாதம் ஆகும். உணவு சமைப்பது சாதாரண காரியமாக இருந்தாலும் விசேஷதா வந்துவிட்டது அல்லவா? புருஷோத்தம விசேஷ ஆத்மா ஆன பிறகு சாதாரண கர்மம் செய்ய